பேஷண்ட்டுக்கு என்கிட்ட கேட்குறாங்க, சார் இது மாதிரி எங்க வீட்டுக்காரர் வந்து குடிக்க சொல்றாரு, ரொம்ப தொந்தரவு பண்றாரு, குடிச்சுட்டு தான் போனோன்றாரு. குடிக்க சொல்றாருன்னா எப்படி குடிக்க முடியும்? அதாம்மா, அதுதான் சொல்ல வரேன். ஒருத்தருடைய ஹேபிட்டு குடிக்கணும்னு தோணும், ஒருத்தர் ஹேபிட் வேணவே வேணாம்னு தோணும். பெண்களும் அப்படிதான், ஆர்வ கோளாறுல குடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க, வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிக்கிற மொத்தம் ஒரு 4 பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பொருள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோம், எடுத்து சாப்பிடுவோம். இந்த பொருள் எடுத்து சாப்பிடுவோம். ஒரு சில பொடியா நம்ம வீடியோ அவாய்ட் பண்றோம், ஓமைன்னு சொல்றோம். ஒரு ஸ்மெல் வருதுன்னா வீடு மூக்க முடிக்கிறோம். ஒரு இடத்துக்கு போறோம், திடீர்னு ஒரு ஸ்மெல் வருது, உடனே நம்ம மூடிக்கிறோம் இல்லையா? ஏன் மூக்கு தந்துனே போக வேண்டியது தானே, பிடிக்கல தானே மூடிக்கிறோம். அது மாதிரி ஒரு சிலருக்கு ஏத்துக்கும், ஒரு சிலருக்கு ஏத்துக்காது. அதாவது நீ கேட்டது கேள்வி என்னன்னா, குடிக்கலாமா வேணாமா? எனக்கு தெரிஞ்சு கருத்து குடிக்கவே கூடாது சொல்றேன். ஓகே, நீங்க அது மாதிரி சொல்லு. ஏன்னா சைடு எஃபெக்ட் ஆகும். அதாவது சுத்தம் இல்லாம இருக்காங்க, சுகாதாரம் இல்லாம இருக்காங்க, கழுவ மாட்டாங்க, உறுப்பை வாஷ் பண்ண மாட்டாங்க, அப்படியே வாயில வச்சிருவாங்க. அதுல ஆண்களுக்கு மாவு மாதிரிலாம் படிச்சிருக்கும், அதெல்லாம் உள்ள போயிடும், அப்புறம் எஃபெக்ட் ஆகும், வைரஸ் கிருமிகள் தொத்தும். அதால வந்து பெரும்பாலும் குடிக்க கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து.